என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அந்த காலையில் தண்ணி வரவும் வேலை நிறையா இருக்குன்ட்டு அவசரத்துக்கு இந்த களி சோறு கிண்டலை கொஞ்சம் மாவு போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சி அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தேன். இப்படி ஆயிடுச்சு. இது பேர் கம்மங்கூழ் இல்லை, களி கரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே கூழ் மாதிரி செஞ்சுட்டேன். இது வெங்காயம் போட்டு உப்பு தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு கரைச்சி குடிக்க வேண்டியது. பச்சை மிளகா பழுத்து பூச்சி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுருக்கிறேன். உப்புத்தூள் தூவி நல்லாயிருக்கும். காலையில் டிஃபன் இதுதான் இன்னைக்கு எல்லாத்துக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க? கறி வாங்கிட்டு வந்தோம் அண்ணன். சிக்கனு ஈரலம் எல்லாம் கழுவிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன். ஈரலாம் மஞ்சத்தூளா? எல்லாம் இன்னொரு தாட்டி கழுவணும். 2 தாட்டி கழுவிட்டேன். இது கவுச்சு இல்லாமல் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு வச்சேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு கழுவுனா ஏற்கனவே 2 தாட்டி கழுவிட்டேன். இன்னொரு தாட்டி நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு கழுவிட்டேன். வெங்காயம் மிளகாயெல்லாம் வெட்டணும். ஆமாப்பா, இன்னைக்கு தண்ணி வந்துச்சா லேட் ஆயிடுச்சு. நல்ல தண்ணி வந்தது. வெட்டி இதில் உரிச்சு இதில் போட்டுடுற. கழுவுறதுக்கு கழுவி தான் செய்யணும். எத்தனை இடத்துல இருந்து வருது மண் எல்லாம். எப்போவுமே எந்த இதுவுமே காய்கறியெல்லாம் கழுவி போடணும் நல்லா. என்ன தேங்காவா? தேங்காயெல்லாம் முன்னே ஆட்டிட்டேன். தண்ணி வரும்போது அதாவது ஒரு வேலை செஞ்சாச்சு. இப்போ மண்ணு கழுவிட்டா எல்லாம் தாளிச்சு விட்டா வேலை முடிஞ்சுது. சாப்பிட பார்க்குறேன். எந்திரிச்சு என்ன போடணும்? எண்ணெய் ஊற்றணும் தானே? ஆயில் நல்லெண்ணெய் வைக்கலாம். குழம்பு வெங்காயம் வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சது. இஞ்சி பூண்டு இடித்து வச்சது. தக்காளி போடுறேன். மீதி வெங்காயம் எதுக்கு? அதான் ஈரல் வறுவல் செய்யலாம்.
நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கணும், பொருளாக வணங்கணும். டேஸ்ட்டாக ஏரில் நல்லா திருப்பியும் கழுவிக்கலாம். வெந்திரியா? இல்லை இல்லை வணங்கும். கல் உப்பு போட்டு நல்லா உப்பெல்லாம் நல்லா இறங்கும். நல்லா உப்பாக கச்சிதமாக இறங்கும். பாதி இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவேன் நான் தேவையான. மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, காரம் அவங்கவுங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, கறியிலே இருக்கு அதனால தான் கொஞ்சமாக போட்டேன். வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூன். நல்லா வணக்கி விடணும். நல்லா வணங்கி கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே தேங்காயை ஊற்றணும். ஆட்டி வச்சு தேங்காய் இதில் ஊற்றணும். அதில் வெட்டி வாங்கிட்டு வராது, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே போடலாம்? அப்படியெல்லாம் போடக்கூடாது, சின்ன சின்னதாக வெட்டி தான் போடணும். வெந்திரிச்சாமா? அதுக்குள்ளே வெந்துடாது, சும்மா கொஞ்சம் நேரம் உங்களுக்குலாம் காரமெல்லாம் போட்டல, அது வணங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு இந்த காரம் மல்லித்தூள் கரம் மசாலாலாம் போட்டேன்ல, கறி மசாலா, அது கொஞ்சம் நேரம் இது பண்ணி தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றணும். இதில் சோம்பு கொஞ்சம், தக்காளி 1 சின்னதாக போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாம் அரைச்சி இதில் ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு அளவு. கலக்கி விட்டு மூடி வச்சாச்சு. தள்ளி நின்று எடுத்துக்கணும். அது வெந்திரிச்சாமா? இல்லை கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். பக்கத்து அடுப்புல மாற்றி விட்டு இதில் ஏரல் வறுவல் ரெடி பண்ண. எண்ணெய் ஊற்றணும் தானே ஃபஸ்ட்டு? அது தண்ணி காயிட்டும். நல்லெண்ணெய்? ஆமாம், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். பிரிஞ்சி இலை, பட்டை, 2 லவங்கம், சின்ன துண்டு பட்டை எல்லாம் போட்டு வணக்கி விட்டாச்சு. அது பொரிஞ்சோடனே வெங்காயத்தை கொட்டணும், பச்சை மிளகாயும் போட்டு இது வணங்கணுமா? நல்லா வணங்கும்.
இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. அதை நல்லா வாங்கணும். அதான் ஈரலா? ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா, ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சம் கம்மி. இது வீட்டில் அரைச்சதுனால நல்லா வாசம் நல்லா நிறைய வரும். சாப்பிட்டு நிறையா போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். கடையில் வாங்குறத விட வீட்டில் அரைக்கிறது கொஞ்சமாக போட்டாலே போதும். இப்போ ஈரெல்லாம் போட்டாச்சு, க்ளீன் பண்ணி வச்சுருங்க. தேவையான அளவு கல் உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் போடல, இதுலேயே மஞ்சத்தூள் இருக்கிறதுனால. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூப்பராக இருக்கு. மிளகு வறுவல், ஈரல் மிளகு வறுவல், மிளகு தூள் போட்டாச்சு. குழம்பு வெந்துருச்சா? குழம்புலையும் கொஞ்சம் மிளகு போட்டு, மிளகுத்தூள் இடிச்சு வச்சு, மல்லித்தலை, சிக்கன் குழம்பு, ஈரல் வறுவல், மிளகு போட்டு, படித்த சாதம், நேற்று வச்ச ரசம். ஞாயிற்றுக்கிழமை இதுதான் சமையல் இன்னைக்கு.